ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷமூஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம ரெசிபி டேஸ்டியான முட்டைக்கோஸ் போண்டா. மழை நேரமோ மாலை நேரமோ எதுவாக இருந்தாலும் இந்த மாதிரி ஈஸியாக கிறிஸ்பியான ஒரு ஸ்நாக் ட்ரை பண்ணி பாருங்க. வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு செய்கிற ஒரு டேஸ்டியான ஸ்நாக் ரெசிபி வெறும் 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். உள்ள நல்ல சாஃப்டாக, அவுட்டர் லேயர் கிறிஸ்பியாக, சாப்பிடவே செம்ம டேஸ்டியாக இருக்கும். இந்த வெதருக்கு சொல்லவே வேண்டாம், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. நீங்கள் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸும் கமெண்ட்ஸும் எங்களுக்கு இன்னுமே மோட்டிவேட்டடாக இருக்கும். இப்போ வாங்க ரெசிபி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த போண்டா பண்ணுறதுக்கு 1 கப் அளவுக்கு நல்ல மெல்லிஸாக கட் பண்ண முட்டைக்கோஸ் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி மெல்லிஸா நீல நீளமாக கட் பண்ண 2 பெரிய வெங்காயம், 1/2 கப் ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி, 3 பச்சை மிளகாயை நறுக்கி எடுத்துக்கலாம். அண்ட் 1 கொத்து கருவேப்பிலை, 1/2 கப் கொத்தமல்லி இலைகள். ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜாரில் பச்சை பட்டாணியை சேர்த்து தண்ணி எதுவும் சேர்க்காம இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு அகலமான பாத்திரத்தில் கட் பண்ண கேபேஜ், கட் பண்ண பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை அண்ட் கொத்தமல்லி இலைகள் சேர்த்து 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா அழுத்தி பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இதுல தண்ணி சேர்த்துட வேண்டாம். முட்டைக்கோஸ், வெங்காயம், உப்பு இதெல்லாம் சேரும்போது அதுவே தண்ணி விடும். போண்டாக்கு சோம்பு மஸ்டா சேர்த்துக்கோங்க, நல்ல வாசனையா இருக்கும். இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு இதுல 2 பிஞ்ச் அளவுக்கு குக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். சோடா சேர்த்துக்கிட்டா போண்டா நல்ல டீ கடைகள்ல கிடைக்கிற மாதிரி குண்டு குண்டா அழகா வரும். ரொம்ப வேண்டாம், கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. அடுத்ததா 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் அண்ட் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, தண்ணி சேர்க்காமலே எவ்வளவு மாய்ஸ்சர் கண்டென்ட் இருக்கு. இது கூட அரைச்ச பச்சை பட்டாணியும் சேர்த்துக்கலாம். 1/4 கப் அரிசி மாவு, 1/4 கப் கடலை மாவு சேர்த்து பசைஞ்சுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில பொரிக்க தேவையான ஆயில் சேர்த்து ஹீட் பண்ணிக்கலாம். இது கூட சூடான ஆயில் 2 டேபிள் ஸ்பூன் விட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது போண்டா நல்லா மொறுமொறுன்னு கிடைக்கும். அரிசி மாவும் கிறிஸ்பினஸ் கொடுக்கும். அண்ட் கடலை மாவு பைண்டிங்காக சேர்த்திருக்கோம். பச்சை பட்டாணி இல்லாமையும் இந்த போண்டாவை செய்யலாம். பட் கடலை மாவு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா தேவைப்படும். பச்சை பட்டாணி சேர்த்து பண்ணும்போது டேஸ்டும் நல்லா இருக்கும். பாருங்க, இந்த அளவுக்கு பசைஞ்சு எடுத்தாச்சு. ஆயிலும் சூடாகி ஃப்ரை பண்ண ரெடியா இருக்கு. இப்போ மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு பால்ஸ் மாதிரி உருட்டி எண்ணெயில போட்டுக்கலாம். ரொம்ப பெருசு பெருசா போட வேண்டாம், மீடியம் சைஸ்லயே போட்டுக்கோங்க. போட்ட உடனே திருப்பி விடாம ஒரு 2 நிமிஷம் வேக விட்டுட்டு திருப்பி விடுங்க. கடலை மாவு கம்மியா தான் சேர்த்திருக்கோம். போண்டா உடையாம வருமான்னு கேட்டீங்கன்னா 100% உடையாது. ஏன்னா இதுல பச்சை பட்டாணி சேர்த்திருக்கோம் இல்லையா, அதுவே நல்ல பைண்டிங் கொடுக்கும். ஸோ போண்டா உடையாம வரும். இஞ்சி, சோம்பு, பெருங்காயம், கருவேப்பிலை எல்லாம் ஆட் பண்ணியிருக்கிறதுனால போண்டா சாப்பிடவே நல்ல வாசனையா இருக்கும். 2 சைடும் திருப்பி விட்டு வேக விடுங்க. இந்த மாதிரி அழகான கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் ஆயில்ல இருந்து எடுத்துக்கலாம். சுட சுட டேஸ்டியான முட்டைக்கோஸ் போண்டா நம்ம வீட்டு ஸ்டைல்ல ரெடி ஆயிருச்சு. மேல நல்லா மொறுமொறுன்னு, உள்ள சாஃப்டா, சாப்பிடவே செம்ம டேஸ்டியா இருக்கும். ஈவினிங் டைம் வித் கப் ஆஃப் டீ இல்ல காஃபி கூட சாப்பிட ஒரு பிரமாதமான ஸ்நாக் இது. இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவீங்க. செஞ்சு பார்த்துட்டு ரெசிபி பத்தின ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஸ்டே டியூன் வித் ஷமூஸ் கிச்சன் அண்ட் தேங்க் யூ ஆல்.